ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேனக்கிழங்கு தவா ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நான் 5 பீஸ்க்கு பண்ணுறேன். 5 பீசஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதனால இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனக்கிழங்கு ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியம் ஸ்லைஸாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயும் தண்ணியும் ரெண்டுமே ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெயை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வராது. நீங்கள் மேரினேட் பண்ணும்போது அந்த சேனக்கிழங்கெல்லாம் நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். தனித்தனியாக பிரிஞ்சு வராது. சீக்கிரமாக தண்ணியும் விடாது. மசாலா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உதிரியாக இருந்ததுன்னா அதோட அந்த எண்ணெய் பிசுப்பும் இருக்கிறதுனால நல்லா ஈஸியாக மேரினேட்டும் ஆகும். நல்லா உள்ளே போய் அந்த எசன்ஸ்லாமும் இறங்கும். நல்லா எல்லாமே நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே சைடில் வச்சுருங்க. அது நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமா ஒரு இரும்பு கடாயிலையோ இல்லை இரும்பு ஸ்கில்லெட்லேயோ இல்லை இரும்பு தோசை தவாலையோ வந்து போட்டு மேரினேட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 மினிட்ஸ் தான், சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள். ரசம் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், ஒன்றுமே இல்லை தயிர் சாதம் தான்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட காம்போ. இப்போ ஒரு ஸ்கில்லெட்டில் நான் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கத்தியிலையோ இல்லை கரண்டிலையோ லைட்டாக கீரல் மாதிரி 1-2 கீரல் மாதிரி அதில் போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அப்படியே தெளித்து 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சூப்பராக திருப்பி போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது அப்படியே நீங்கள் ஸ்நாக் மாதிரி கூட சாப்பிட்லாம். சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சூப்பரான யம்மியான சேனக்கிழங்கு தவா ரோஸ்ட் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.